அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, சப்தமி திதி, சித்திர நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பகல் 11:15 வரை, அதாவது 11:15 வரை கும்பராசிக்காரர்களுக்கு உரித்தானது. அதற்கு மேல் துளாராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை, 12:15லிருந்து 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட் கலர். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன் கலர். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது தால், அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது பருப்பு அல்லது சாம்பார் ஆகியவற்றை உபயோகித்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். அதனோட தொடர்ச்சி என்னென்னா, கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆடை அணி ஆபரணங்கள் மிக்கவராக இருப்பார். அவர்கிட்ட அது எல்லாமே ஸ்டாக் நிறைய வச்சுருப்பார். அதே மாதிரி நில, புலன், வீடு, வாகன வகையில் அதிக யோகம் அற்றவர். அதாவது லிமிட்டாக ஏதாவது கிடைக்கலாம், பட் பெரிய லெவலில் அதில் யோகங்கிறது அவருக்கு இல்லாதவராக இருக்கிறார். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் ஃப்ளாப், ஹையர் எஜுகேஷனில் தோல்வி கண்டவராகவும், அதே மாதிரி எதிர்ப்பும் இன்னலும் அற்றவராகவும் இருப்பார். அதாவது வீடு வாகன யோகம் இல்லை, ஆடை அணிகள் இல்லாட்டா கூட எதிர்ப்புங்கிறது அவருக்கு பெரிய அளவில் இருக்காது. பெரிய அளவுக்கு துன்பங்கள் துரத்தாது. ஆசைப்படணும், சேர்க்கணுங்கிற ஒரு வெறி இருந்தால் தானே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தால எப்படின்னா, இல்லற வாழ்வில் இனிமை காணாதவராக இருப்பார். அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு சொல்லக்கூடிய அளவு இருக்காது. இவர் மனைவியை வெறுத்து ஒதுக்குவராக இருப்பார். மனைவியோடு அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்துவார் அல்ல. நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று தூரதேச பிரயாணமும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படும். வீண் மனக்கவலைகள் அடிக்கடி தோன்றும். செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் போயினும் பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஏதோ வகையில் காசு வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் பண உதவி யாரோ செய்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மன நிம்மதி உண்டாகின்றது. கவலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் ஓரளவு நல்ல காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். உங்கள்கிட்ட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நன்றாகவே சுமூகமாகவே செல்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதி சற்று குறைகின்றது. எந்த சிறு காரியமாயினும் கூட வீண் அலைச்சலுக்கு பிறகே கை கொடுக்கின்றது. எடுத்தோம்னு முடிய மாட்டேங்குது. மனைவி மக்கள் ஓரளவு அனுசரியாக நடந்து கொள்கின்றார்கள். அது இல்லாவிட்டால் எப்படின்னா, நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் வீண் மனத்தாங்கள் உண்டாகக்கூடும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட்டு கடன் தொல்லை அதிகரிக்கின்றது. ஸோ இன்று கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாகவே கருதப்படுகிறது. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு என்னென்னா, இந்த பொருள் சேதம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போய்விடுவதால் ஒரு குற்ற உணர்ச்சி மனதை உறுத்துகிறது. அனாவசியமாக
கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களின் விரோதம் ஏற்படுகின்றது. உடலில் உஷ்ணம் அதிகமாகிறது. அதனால் மோர், இளநீர் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போய்விடுகிறது. குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. மனைவி மக்களால் சின்ன சின்ன தொல்லைகள் உண்டாகின்றன. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுகின்றனர். மேலதிகாரிகளின் ஆதரவு, மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, ஆதரவு காட்டினா கூட வேலை பார்க்க கொலீக்ஸு, அந்த டிஸ்பேச்சில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்க எப்படின்னா அவங்களால் உங்களுக்கு பிரச்சனையே உண்டாகிறது. அடுத்து கன்னிராசி. வாழ்க்கையிலும் வழக்கு முதலியவற்றிலும் வெற்றி கிடைக்கின்றது. பொருள் வரத்து நன்றாகவே இருக்கின்றது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கி நடப்பதால் மன நிம்மதி ஏற்படுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. தெய்வ பக்தியில் அபிவிருத்தி ஏற்படுகின்றது. அடுத்து துளாராசி. செய்தொழில் தடங்களும் வீண் செலவும் ஏற்படும். பணவரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகின்றது. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கின்றன. எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதில் சற்று தாமதம், பட் நிறைவேறுகின்றது. சுபகாரிய செலவு உண்டாகின்றது. ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. தாயாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. சொறி, சிரங்கு, வேனல், கட்டி, கொப்பளம் போன்ற வியாதிகள் உண்டாகி தொல்லை தருகின்றது. மன நிம்மதிங்கிறதே இல்லாமல் போய்விடுகிறது. இவ்வளவு நடைபெற்றாலும் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மனைவி மக்கள் ஆதரவும் இருந்து வருகின்றது. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அடுத்து தனுசு ராசி. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. காரணமில்லாத பயமும் பணத்தட்டுப்பாடும் இருந்து வருகிறது. பொருள் நஷ்டம், வீணலைச்சல் உண்டாகின்றன. எதற்கும் எச்சரிக்கையுடன் இருந்து வர தொல்லைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து மகர ராசி. மனைவி, சகோதரி அல்லது தாயாரின் மூலம் பணவிரயம் ஏற்படும். செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மனைவியுடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணங்களை விட்டுவிடுவது, வெளியூர் பிரயாணத்திலிருந்து விலகி இருப்பது நல்லதாகும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக இருங்கள். அடுத்து கும்பராசி. நண்பர்களாலும் சரி விரோதிகளாலும் சரி நன்மையும் உதவியுமே கிடைக்கின்றது. விரோதிகளும் நண்பர்களாக மாறுகின்றனர். மறைமுக எதிர்ப்புகள் மறைகின்றது. எடுத்த காரியங்கள் கைகூடுகின்றன. செய்தொழிலில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் காணப்படும். கணவன் மனைவி உறவு மனநிறைவுடன் இருக்கிறது. அடுத்து மீனராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகி கொண்டு போகிறது. வெளியில் எவ்வளோதான் தொல்லைகள் இருந்த போதிலும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். குடும்பத்தினரின் உதவியும் ஆதரவும் இருந்து வரும். குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகின்றன. எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்க உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுகின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.